ஏக்கா நீலவேணி அக்கா காலை வணக்கம். காலை வணக்கங்கண்ணே. காலை வணக்கம். இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியாமா? ஆரம்பிச்சுட்டுங்கண்ணே. தக்காளி வேணுங்க, சரி எடுத்து கொட்டலாம், ரெண்டு எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கலான்ட்டு. அதான் மார்க்கெட்டுக்கு போனங்கண்ணே. தக்காளி பழம் தான் போனேன். தக்காளி கிலோ 20 ரூபா வந்துருச்சு. ஏன் 10 ரூபாய்க்கு இருந்தது இப்ப 20 ரூபாயா? மழை பெய்யுதுல, உடனே கிண்ணுன்னு விளையாடி போச்சு. 10 ரூபாய்க்கு மேல, 10 ரூபா அதிகம். அப்புறம் கொத்தமல்லி தழை வாங்கினேன், கட்டு பெரிய கட்டு 5 ரூபா. இது மிளகு தக்காளி கீரை 10 ரூபா. 10 ரூபாயா? 10 ரூபா இந்த கட்டு. கீரை வச்சுனா எனக்கும் சேர்த்து வேண்டாமா? சரி, நான் தான் உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறேன், நீ எடுத்துட்டு போ. நான் அடுத்து வாங்கிட்டு இல்ல, வரேன். வாங்கிட்டு வரேன். எனக்கு நீ என்ன பண்ணி எனக்கு தெரியலையே. நான் அப்பயும் ஓசனை பண்ணேன். நான் உருளைக்கிழங்கு குழம்பு வச்சா எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போ. நாளைக்கு செஞ்சு நீ சாப்பிடு. இது இருக்குமா? வாங்கிட்டு வரேன். கொத்தமல்லி தலையெல்லாம் இருக்கு. இருக்குடா. இருக்கு. கட்டு 5 ரூபா. சின்ன கட்டு தான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். சின்னதா இந்த மாதிரி அக்கா பெருசா எடுத்துட்டு போக்கா, பெரிய கட்டுன்னு அப்படி. சரி ஓசனை பண்ண, சரி உனக்கு பாதி கொடுக்கலாமேன்னு பெருசு. இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷல் என்னது? முதல்ல பஸ்ல கறி எடுத்துருந்து நல்லா தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துல ஊன்னு சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஊன்னு சொல்லி எடுத்து செஞ்சு சாப்பிட்டுல டைம் வேலைக்கு போறதுல டைம் பத்தாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு மட்டும்தான் கறி திங்கவே எனக்கு டைமு. அதான் சரி நினைச்சு பார்த்தேன், உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு உருளைக்கிழங்கு குழம்பு தான் வரேன், கறி குழம்பாட்டம். அதே நல்லா இருக்கும், மெதுவா சாப்பிடறதுக்கு கறி மாதிரி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வாங்கி கண்டிப்பா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கும், பயங்கரமா இருக்கும், செமையா இருக்கும். என்னோட ஃபேவரட். எவ்வளவுமா? ஒரு தேங்காய் 25 ரூபா. பரவாயில்லையே, நல்லா பெருசா இருக்கு. இப்ப கொஞ்சம் விலை குறைஞ்சிச்சுன்னு. வெயிட்டாவும் இருக்கு காய். இதெல்லாம் 3 காய் 100 ரூபான்னு வித்தாங்க. ஆமா, விலை சந்தையில கேட்டு வாங்கணும்ல. 3 காய் 100 ரூபா. இது வந்து இப்போ ஒரு காய் 25 30 ரூபா சொன்னாங்க. காட்டுக்கார தான் கொண்டு வராங்க. 25 ரூபாய்க்கு காட்டி கொடுத்தாங்க. 25 ரூபா 3 காய் 75 ரூபாய்க்கு வாங்கி வந்தேன். 2 காய் இருக்குது. நான் இருக்க வாங்கிட்டு வந்துடுவேன். சரி மொத்தமா தீங்க விலை ஏறிச்சு. என்ன பண்ணுது நான் பார்த்தேன்னா சைஸா கிடைச்சதுதான் வாங்கிட்டு வந்துடுற வேலை ஒரு மாதிரி தான். உனக்கு வேணா கூட எடுத்து போத்தேன். சாப்பாடுலாம் வச்சாச்சுங்க, சாப்பாடுலாம் ரெடியா இருக்குது. கிழங்கு செதுக்கி மாமாலும் உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறது தான் என் வேலை. டக்குன்னு செஞ்சிடறேன். பாருங்க, இப்ப எங்க வீட்டுல 6 உருளைக்கிழங்கு தான் இருக்குது. போதும், 6 கிழங்கு போட்டு நான் குழம்பு வச்சிடறேன். 6 உருளைக்கிழங்கு 1/2 கிலோ கறிக்கு சமம். சமம். ஃபர்ஸ்ட்ல கறி எடுத்தா கறி கூட வந்து இப்ப உருளைக்கிழங்கா அப்பளம் போட்டு செய்வாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் இல்ல, இப்பயும் அப்படிதான் பண்றாங்க. நாம தான் செய்யறது இல்ல. ஆமா, நல்லாதான் இருக்கும். நானே செஞ்சேன். இல்ல, நல்லா இருக்கும். அது எதுக்கு போடணும்னா பெரிய கூட்டமா இருந்தா குளம் கறி பத்தாதுல. உருளைக்கிழங்கு நல்லா அறுத்து போட்டு அள்ளி வச்சா கறி உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகி வந்துரும். டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா கறி குழம்புல டேஸ்ட் நல்லா இருக்கும். தாத்தாலாம் அப்பெல்லாம் அப்படிதான் செய்வாங்க. அப்ப நாங்க நிறைய பேர்ல அப்படிதான் கறி வேணுதா உருளைக்கிழங்கு போட்டா கறி போட்டு செய்வோம். எவ்வளவு கறி எடுப்பீங்க? அப்பெல்லாம் 1 கிலோ அப்படி எடுப்பாங்க. 1 கிலோ. எத்தனை பேர் வீட்டுல? வீட்டுல எத்தனை பேரு? நாங்க 7 பேர் இருந்தோம். 7 பேத்துக்கு 1 கிலோ. இப்ப 4 பேத்துக்கு 3 பேத்துக்கு 1 கிலோ எடுக்கிறதா இருக்குது. அப்பெல்லாம் கறி விலை கம்மிதான். விலைவாசி அப்ப இல்ல, வருமானம் இல்ல. வருமானத்துக்கு அது மாதிரிதான் செய்வாங்க. அதனால இப்பதான் கடையில போய் சில்லி அது இதுன்னு விக்குது. அப்பெல்லாம் எதுவுமே கடை பொருளுங்களே கிடையாது. மீனும் ஊருக்குள்ள வரும், எல்லாமே விலை கம்மிதான். எதுனாலும் வீட்டுல வாங்கிதான் செஞ்சு. ரெடிமேட் இதெல்லாம் இல்ல, பிரியாணி அது மாதிரி அப்பெல்லாம் பிரியாணி என்னன்னே தெரியாது. இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியல. தக்காளி சோறு நாங்க ஆக்குவோம், பிரியாணி கூட நாங்க ஆக்கினதே இல்ல. அப்புறமேட்டு கொஞ்சம் நாள் பெருசா அப்புறம் பிரியாணிங்கிறதுலாம் வந்துருச்சு. இருந்திருக்கும், நீங்க வறுமையில இருந்ததுனால உங்களுக்கு தெரியல. அதான் வான்கோழி பிரியாணி எல்லாம் அப்புறம் வீட்லயே செஞ்சிருக்கோம். வான்கோழி எல்லாம் வீட்டுல வளர்த்துருவோம், அப்பெல்லாம் செஞ்சிருக்கோம். நான் பெரிய பிள்ளையானோட்டி வான்கோழி வளர்த்தணும், ஆடு வளர்த்தணும், கோழி வளர்த்தணும். வாத்து வளர்த்தல, இதுலதான் வளர்த்தணும் நாங்க. அழகா பாருங்க, துண்டு துண்டா நானே வெட்டி வச்சுட்டேன். அவ்வளவுதான். நல்லா வெட்டி தண்ணியில போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். இது கூட 2 தக்காளி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிறேன். வந்து நம்ம பழைய வெங்காயம் காஞ்சி போச்சியா, தொல்லி வர மாட்டேங்குது. அதனால தண்ணியில போட்டு நம்ம அறுத்தோம்னா தொல்லி நமக்கு சருவு நல்லா வந்துடும். அதனால நம்ம வேணுங்கிற அளவு கொஞ்சம் 5-6 அள்ளி தண்ணியில போடுங்க, ஊற்றுவோம். அதுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி பழம் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை பாருங்கண்ணே, எல்லாம் நிறைய தான் இருக்கு. பரவாயில்ல. இன்னொரு கொஞ்சம் குடும்பம் வாய் தவறி என்னன்ட்டு எங்க பையனுக்கு கொஞ்சம் வேண்டாம். அக்கா நீ சரியான உஷா இருக்கா, வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி பையனுக்கு போய் தெரியும். பாதி இல்ல பாதி எங்க பையன் வீட்டுல அவன் மருதான் சொல்லிக்கிறேன். கருவேப்பிலை செடி அவங்க வீட்டுல இருந்து எனக்கு தான் வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு உஷாரா கண்டுக்கிறேன். இங்க பாருங்கல்ல, நான் கட் பண்ணி வச்சுட்டேன். 6 உருளைக்கிழங்கு இருந்தே கட் பண்ணி வச்சுட்டேன்.
இஞ்சி பூண்டு விழுது இடி உலக்க போட்டு கொஞ்சம் இடிச்சு எடுத்து வச்சுட்டு இஞ்சி தவறி பீஸ் ஒண்ணு, பூண்டு ஒரு கட்டி வச்சு இடி உலக்க இடிச்சு வச்சுட்டு 2 பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் 100 கிராமு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இவ்வளவுதான். கறி மசாலா தூள் போட்டு குழம்பு வச்சுன்னு வச்சுக்க, கறி குழம்பு தோத்துடணும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். போய் எண்ணெய் ஊத்திக்கோ தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து நான் ஆயில் தான் வைக்கிறேன். அவங்க எண்ணெய் அவங்க என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை செஞ்சுக்காங்க. நான் ஆயில் ஒரு நாளைக்கு, கல்லெண்ணெய் ஒரு நாளைக்கு, நெல்லெண்ணெய் இப்படி கலந்து நான் செய்வேன். பாருங்க, கருவேப்பிலை பருப்பு ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை தண்ணி போட்டுக்கோ. இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை அப்படியே வதக்கிட்டு. ஏன்னா உருளைக்கிழங்கு குழம்புக்கு இஞ்சி பூண்டுலாம் போட்டோம்னா கறி குழம்பாட்டுமே இருக்கும். ஏமா நம்ம கறிக்கு எப்பயுமே போட்டு தாளிச்சுடுவோம். அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிச்சுட்டு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சோம்னா கறி குழம்பு டேஸ்ட் வந்துடும் நமக்கு. வெங்காயம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டுலாம் பாருங்க நல்லா செவந்துச்சு. இப்போ நான் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பழம் போட்டுக்கிறேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் கிழங்கு போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கோசரம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கறி எடுக்கிறது கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பாட்டுக்கு அவ்வளவு அருமையா பிரமாதமா இருக்கும். சாப்பாட்டுக்கும் நம்ம என்ன வச்சுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, எதுக்காலும் நம்ம பெரிய நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கு. ஒண்ணா மஞ்சத்தூள் பாருங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசமும் அடங்கிடுச்சு. இப்ப வந்து கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு. இவ்வளவுதான். சிம்பிளாவும் இருக்கும், டக்குன்னு வேலை முடியும், குழம்பு டேஸ்டாவும் இருக்கும். நான் பெருசாலும் செய்ய மாட்டேன். நம்ம வீட்டுல வச்சு நான் செய்வேன். அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நான் வச்சது நல்லா இருக்குதா, இல்ல எனக்கு மட்டும் நல்லா இருக்குதா, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லிருக்காங்க நல்லா இருக்கும். ஆமா, சிம்பிளான குழம்பு. சட்னி ஆட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அம்மா உங்களை மாதிரி சட்னி எல்லாம் ஆட்டணுமா, சூப்பரா இருந்துமா கடலைப்பருப்பு சட்னினாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு. கனி இப்ப தாரமங்கலம் அந்த போன மாசம் கோபி எனக்கு கூட்டு போனாங்க. அவங்க பால் பொசின்னு. அப்ப கோயிலுக்கு வந்த பொண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டானம்மா. நம்ம வீடியோ பாக்குறீங்க, கடலைப்பருப்பு சட்னினா அம்மா சூப்பரா இருந்தோன்னு எப்படி வந்து ஒரு 6 மாசம் சொல்ற. அப்படியே சட்னி ஆட்டுனது அவள் நல்லா இருக்குமா, எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற. அப்படியே சிம்பிளா செய்யறதுனால நீ செய்யறீங்கம்மா, அது எங்களுக்கு செய்யறது சௌரியமா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குதுமா அப்படின்னு. அப்படி நிறைய உங்களுக்கு ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்கன்னு. செய்யுங்க, என்ன செய்யுங்க நீங்க அப்படின்னு இது வந்து நம்ம வீட்டுல அரைச்ச மல்லித்தூள் கண்ணு, 2 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா மணக்க வாசமா இருக்குது. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்ட போதும். இதனால வாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். போதுங்க. 1 ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன், நிறைய போடல. இது 1 ஸ்பூன் பாருங்க. மிளகாத்தூள் அவ்வளவுதான். இது இந்த மல்லித்தூள் போடுறது வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியா குடுக்கறதுக்கோசரம் தான் நான் மல்லித்தூள் போட்டுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப நம்ம தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு வேவிச்சுக்கோ. 1 சொம்பு தண்ணி சேர்த்திருக்கிறேன். நல்லா கிழங்கு வேகட்டும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கிறேன். நான் தேங்காய் அரைச்சினா குழம்பு ரெடி. கிழங்கு வெந்த விடுதே தேங்காய் ஊற்றணும். மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கிழங்கு வந்துருச்சு. கறி குழம்பா சொல்லிக்குது. கறி மிசம் போட்டோம்ல, கிழங்கு வெந்துருச்சு. கிழங்கு வெந்துருச்சு. இப்ப உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பாருங்க, ஒரு சின்ன மூடியில 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்திக்கங்க. எனக்கு குழம்பு 2 நேரத்துக்கு வரதுனால ஒரு சின்ன முடியில 1/2 மூடி தேங்காய் சேர்த்துறேன். கொஞ்சோண்டு பட்டை போட்டுக்கிறேன். சோம்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவு சோம்பு. கொஞ்சோண்டு சோம்புங்களே, ஒரு 5-6 சோம்பு உங்களுக்கே தெரியும் கையில் எடுத்தோம்னா. 2 கிராம்பு, குட்டி குட்டி கிராம்பு தான் 2 கிராம்பு. கடலை வந்து ஒரு 5-6 போட்டுக்கல. இவ்வளவுதான். இதை அரைச்சி ஊத்திக்கோ. குழம்பு தேவையான இவ்வளவுதான். உங்களுக்கு கூட்டு குழம்போ குழம்பு கொஞ்சம் நிறைய வேணா கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்காங்க. எனக்கு இது போதுன்னு நான் இவ்வளவு மட்டும் செய்யறேன். இதே 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் வைக்கிற குழம்பு. பாருங்க, நான் தேங்காய் கல்லெல்லாம் ரெடியா அரைச்சிட்டேன். இப்ப இதுல ஊத்திக்கோ. அவ்வளவுதான். ஊத்தி ஒரு கொதி விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கறி குழம்பு மேக்ஸிமம் 1/4 மணி நேரத்துல வச்சிடலாம். வச்சிடலாம். 10 நிமிஷம் போதும். 1/4 மணி நேரம் வேணுங்க. வேகணும்ல. ஆமா. இல்ல நம்ம செய்யற வேலை 10 நிமிஷம் தானே. அது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன் நம்ம கறியே நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுதான் நம்ம எல்லாமே சேர்த்திக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கெட்டியா இருக்கு. ஒரு அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம கொதிச்சு இது மாதிரி கொஞ்சம் குழம்பு கெட்டியா கிடைச்சிரும். போதும். இந்த அளவுக்கு வச்சோம்னா இன்னும் கொதிக்கும் போது நமக்கு இன்னும் கெட்டியா வந்துடும். ஃபர்ஸ்டே கெட்டியா வச்சோம்னா குழம்பு ரொம்ப கெட்டியாயிரும். ஒரு அள்ளி வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஊற்றி நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டேன். ஒரு கொதி நல்லா கொதிக்கூட்டு அடுப்பு வச்சோம்னா உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. வாங்க நம்ம சேர்ந்து நம்ம வீட்டில் சாப்பிடலாம். நேற்று மிளகு ரசம் வச்சேன். நைட்டு தான் வச்சேன். அதெல்லாம் மிளகு ரசம் இருக்குது. உருளைக்கிழங்கு குழம்பு இவ்வளவுதான் நம்ம வீட்டில். வாங்க அதெல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். A few moments later. கறி குழம்பு தோத்துறோம்னு அம்மா சொன்ன மாதிரி அதுதான். குழம்பு வேற லெவல், ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. நம்ம கறி எப்பயாச்சும் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். நல்லா கறியோட எடுத்து போட்டு சாப்பிடுவோம். நல்லா சுட சுட இருக்கு. பயங்கர சூடு. இப்பதான் அடுப்பையே அமைச்சோம். நல்லா பிணைஞ்சு நல்லா கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கிழங்கு வந்து நல்லா அருமையா வெந்துருச்சு. அதையும் நல்லா சாப்பாட்டோட வச்சு ஒரு ஒரு வாய் போடலாம் வாங்க. வேற லெவலு, சூப்பரா இருக்கு. அப்படியே கறி குழம்பு செம்மையா இருக்கு. கண்டிப்பா வெஜிடேரியனா இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை திடீர்னு வந்துச்சுனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும்.